ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது போஸ்ட்பார்ட்டம் டிப்ரெஷன். இதை பற்றி ஏற்கனவே நான் நிறைய கதைச்சிக்கிறேன், வீடியோ செஞ்சுக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஞாபகமூட்டலை செய்யணும்னு நினச்சேன். ஏன்னா அந்த கேசஸ் திரும்ப திரும்ப வார அதை பற்றி நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க என்ற அடிப்படையில் ஒரு சிறிய விளக்கம் ஒன்றை சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால், பொதுவாக ஆஃப்டர் டெலிவரி மதர்ஸ் நிறைய ப்ரெஷரை தாங்க வேண்டிய சுச்சுவேஷன் காணப்படுது. அப்படின்னா அது நியூ பார்ன் பேபி, அவங்கள மேனேஜ் பண்ண தெரியாமல் இடர்படுவாங்க. தண்ட பாடி கண்டிஷன் மிச்சம் லோவாக இருக்கும். ஸோ அதை மேனேஜ் பண்ணி கொண்டு வீட்டு வேலைகளையும் செஞ்சு கொண்டு பிள்ளைட வேலையும் செஞ்சு கொண்டு கணவண்ட வேலைகளையும் சரிவர நிறைவேற்றுறதுல அந்த பெண்கள் மனைவிமார் சரியான கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் நிலைமை பீக்ல காணப்படும். ஸோ எல்லா விஷயத்துக்கும் கோவப்படுற நிலை காணப்படும். எல்லாரோடையும் முரண்படுற நிலைமைகள் வரும். இது நேச்சுரலான ஒரு சிச்சுவேஷன். ஸோ நான் சொல்ல வந்து என்னன்னு சொன்னால், இவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்ன்றது மஸ்ட், கட்டாயம் ஃபேமிலி சப்போர்ட் தேவை. ஃபேமிலின்னு வார நேரம் மற்ற குடும்பத்தில் உள்ள நபர்களை விட தண்ட கணவண்ட சப்போர்ட் மிகவும் அவசியமாக காணப்படுது. உதாரணமாக சொல்ல போனால், ஒரு எக்ஸாம்பிளின் ஊடாகவே நான் சொல்கிறேன். உதாரணமாக, நைட்டுக்கு நாங்கள் தூங்குற நேரம் பெரும்பாலும் நியூ பார்ன் பேபிஸ் தூங்காது. நைட்டில் முழிச்சிக்கிற செயற்பாடுகள் தான் இருக்கும். தாய்க்கும் தூங்க இயலாத ஒரு நிலை காணப்படும். ஏன்னா புள்ள முழிச்சு கொண்டிருக்கும், 2 ஹவருக்கு ஒருக்கா 1.5 ஹவருக்கு ஒருக்கா ஃபீட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் காணப்படும். ஸோ நிச்சயமாக அந்த தாய்க்கு சரியான தூங்க முடியாத ஒரு நிலைமை காணப்படும். ஸோ இங்கே என்ன நடக்கும்னு சொன்னால், ஹஸ்பண்ட சப்போர்ட் 100% இல்லாட்டி மனைவிக்கு இதை சரியான முறையில் மேனேஜ் பண்ணிக்குள்ள இயலாமல் இருக்கும். அவங்களோட மென்டல் ஹெல்த்ன்றது ரொம்பவே பாதிக்கப்படுற ஒரு நிலைமை உண்டாகும். இங்கே இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் பொதுவாக கணவன்மார் என்ன நினைக்கிறேன்டா, நான் பிள்ளைய கேட்டாலும் அவள் தரவும் மாட்டா, நான் செய்ய போனாலும் தேவையில்லண்டு சொல்லுவா. ஸோ நான் ஏன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்? ஸோ நான் பேசாமல் தூங்குவோம், நான் முழிச்சிருந்தும் எந்த பிரயோசனம் இல்லைனால நான் இந்த டைமில் தூங்கினா ஓகே தானே அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க. உண்மையாக பார்க்க போனால் லாஜிக்கலி அது சரி. லாஜிக்கலாக வந்து உண்மையாகவே சில நேரங்களில் வைஃப் தண்ட பிள்ளைய அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பின்வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டீல் பண்ண கஷ்டமாக இருக்கும். பாவம், அவங்க காலையில் வேலைக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ நானே அதை செய்யணும் என்றதுக்காக வேண்டி அவங்க பிள்ளைய ஹஸ்பண்டுக்கு கொடுக்காம இருக்கலாம். பட் இங்கே சிக்கல் வார நிலை எதுவாக இருக்குதுண்டா, அவங்க எதிர்பார்ப்பாங்க தன் ஹஸ்பண்ட் கூட இருக்கணும் அப்படின்றது. ஐ மீன் ஃபிசிக்கலாக பக்கத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க, பட் கூட இருத்தல், உடன் இருத்தல் என்றது வித்தியாசம். உதாரணமாக, நீங்களும் முழிச்சிருக்கணும். நீங்கள் மேபி ஹெல்ப் பண்ண தேவையில்ல, பட் அவங்க அந்த சஃபர் பண்ணுறத நீங்களும் உணர்றீங்க. உங்கள்கிட்ட அந்த எம்பத்தியை அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதனால நீங்களும் முழிச்சிருந்து முடியுமான அளவு அந்த சந்தர்ப்பங்கள்ல அவங்களோட கதைச்சி கொண்டு, அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு வேற ஏதாவது தேவைகள் இருந்தா, உதாரணமா தண்ணி தேவையா இருந்தா, இல்லாட்டி டீ ஒன்று போட்டு கொடுக்க இயலுமா இருந்தா, அந்த மாதிரி குட்டி குட்டி சப்போர்ட்ஸ் உங்களால செய்ய முடியுமாக இருந்தா அதுதான் மிகப்பெரிய ஆறுதலாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ லாஜிக்கலின பார்க்குற நேரம் முடிச்சிக்கிறது வேஸ்ட் மாதிரி தோன்றினாலும், உடனிருத்தல் என்றது மனைவிமாருக்கு அந்த நேரத்துல கட்டாயம் தேவைப்படுற ஒரு விஷயமாக காணப்படுது என்றத கணவன் உணரணும். உணர்ந்தா இந்த ஸ்ட்ரெஸ் நிலைமை, இந்த டிப்ரெஷன் நிலைக்கு போகாம இந்த இருக்கிற இந்த ப்ரெஷரை மனைவி முடியுமான அளவு மேனேஜ் பண்ண முயற்சிப்பாங்க. ஏன்னா அவங்க ஹெல்த்தியா இருந்தால்தான், மனைவிட மென்டல் ஹெல்த் ஹெல்த்தியா இருந்தால்தான் பிள்ளைய சரியான முறையில அவ டீல் பண்ணுவான். இல்லாட்டி எல்லாட மேல இருக்க கோவங்களையும் தண்ட பிள்ளைட மேல காட்ட வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பாரதூரமான நிலைமைக்கு போறதுக்கு முதல்
இதை நிச்சயமாக பார்ட்னரால், அதாவது கணவனால் இதை தடுத்து கொள்ளலாம். ஸோ தயவு செஞ்சு அவங்களோட உடல்நிலை உளநிலை ரெண்டையும் கருத்தில் கொண்டு முடியுமான அளவு அவங்களோடையே ஃபிசிக்கலாக மட்டும் கூட இருக்கிற அப்படின்றத தாண்டி எமோஷனல் கனெக்ஷனோட அவங்களோட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸை அவங்க உணர்ற மாதிரி அவங்களோட நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களோட மனைவிட மென்டல் ஹெல்த்தையும் உங்களோட பிள்ளையிட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தையும் உங்களுக்கு நல்ல முறையில் பாதுகாத்து கொள்ள முடியுமாக இருக்கும். இந்த வீடியோ பிரயோசனமாக இருந்திருக்குமென்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.